ஹாய் எவ்ரிவன். இந்த ஒரு மாதமாக நம்ம என்னென்ன சென்டென்ஸ் கற்றுக்கிட்டோம், என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சென்டென்ஸ் கற்றுக் கொடுத்தேன் அப்படின்றத ரிவ்யூவாக இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், வென் வில் யூ கம்ப்ளீட். எதனா ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வேலையை நீ எப்போ முடிப்ப அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அப்போது வென் வில் யூ கம்ப்ளீட், வென் வில் யூ கம்ப்ளீட் அப்படின்னு கேட்கலாம். யாரோ கூப்பிடுறாங்க, கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அந்த நேரத்தில் நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதுக்கு டிட் யூ கால் மீ, டிட் யூ கால் மீ அப்படின்னு கேட்கலாம். உன் கையில் என்ன இருக்குது காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. லெட் மீ சி வாட்ஸ் இன் யர் ஹேண்ட், லெட் மீ சி வாட்ஸ் இன் யர் ஹேண்ட் அப்படின்னு கேட்கலாம். உனக்கு என்ன தெரியும் அப்படின்றத வாட் டு யூ நோ, வாட் டு யூ நோ, இதை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் கேட்போம் இல்லையா, அப்போ வாட் டு யூ நோ அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அம்மா ஒரு சில சமயத்தில் சொல்லுவாங்கள்ல, இல்லை பெரியவங்க சொல்லுவாங்க, நான் என்ன சொல்லணும் அதை செய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை டூ வாட் ஐ சே, டூ வாட் ஐ சே அப்படின்னு சொல்லலாம். ஏதோ திங்ஸ் வாங்கியிருக்காங்க, இது எனக்காமா, ஆமாம் இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஃபார் யூ, திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம். இது என்னது அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை வாட் இஸ் இட், வாட் இஸ் இட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வர, ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்குது, கடைசியில் நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வாட் டு யூ மீன், வாட் டு யூ மீன் அப்படின்னு சொல்லலாம். நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஐ டூ இட், ஐ டூ இட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றத ஐ எம் அஃப்ரைட், ஐ எம் அஃப்ரைட் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி என்கிட்ட உன்னால் சொல்ல முடிஞ்சுது அப்படின்றத how could you speak this to me, how could you speak this to me அப்படின்னு சொல்லலாம். உனக்கு எவ்வளோ தைரியம், என்கிட்டே வந்து நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை how dare you say that, how dare you say that அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை can you speak loudly, can you speak loudly அப்படின்னு சொல்லலாம். நான் கொண்டு வர மறந்துட்டேன் அப்படின்றத I forgot to bring, I forgot to bring அப்படின்னு சொல்லலாம். நான் கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்றத I forgot to give you, I forgot to give you அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு வேலை கொடுத்து கரெக்டாக செஞ்சிரு, மறந்துடுவியா அப்படின்னு சொல்லி கடைசியாக கேட்பாங்க இல்லையா, அதை எப்படி கேட்கலான்னா will you forget, will you forget அப்படின்னு சொல்லலாம். டை போட, பெல்ட் போட மறக்காத அப்படின்றத டோன்ட் ஃபர்கெட் டு வேர் டை, டோன்ட் ஃபர்கெட் டு வேர் டை அப்படின்னு சொல்லலாம். அவனுக்கு ஞாபக மறதி அதிகம், சீக்கிரம் மறந்துடுவான் அப்படின்றத he has short memories, he forgets soon, he has short memories, he forgets soon அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக எங்கன்னா கிளம்பி ரெடி ஆகிட்டு வெளில போகும்போது எதனாச்சும் மறந்துட்டியா, எதனா விட்டுட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்லையா, அந்த நேரத்தில் டிட் யூ ஃபர்கெட் எனிதிங், டிட் யூ ஃபர்கெட் எனிதிங் அப்படின்னு கேட்கலாம். நான் திரும்ப சொல்லட்டுமா அப்படின்றத ஷல் ஐ சே அகெயின், ஷல் ஐ சே அகெயின் அப்படின்னு கேட்கலாம். நான் ஃபஸ்ட்லேருந்து தொடங்கட்டுமா அப்படின்றத ஷல் ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினிங், ஷல் ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினிங் அப்படின்னு கேட்கலாம். நான் இப்போ போயிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வரட்டுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஷல் ஐ கம் லேட்டர், ஷல் ஐ கம் லேட்டர் அப்படின்னு கேட்கலாம். சொன்னதே திரும்ப சொல்லக்கூடாது அப்படின்றத யூ ஷுட் நாட் ரிப்பீட் த சேம், யூ ஷுட் நாட் ரிப்பீட் த சேம் அப்படின்னு சொல்லலாம். எத்தனை சென்டென்ஸ் இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்க அப்படின்றத how many sentences did you say, how many sentences did you say அப்படின்னு கேட்கலாம். நான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோமா, ஒரு ஸ்பீச் தொடங்குறீங்க, பாதியிலே ஸ்ட்ரக் ஆகுது, இது ஃபஸ்ட்லேருந்து நான் தொடங்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பேன் இல்லையா, அதுக்கு ஷல் ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஷல் ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்கலாம். என் கையில் ஒன்றும் இல்லையே, நான் எதை வச்சு இல்லையே அப்படின்றத ஐ ஹாவ் நத்திங், ஐ ஹாவ் நத்திங் அப்படின்னு சொல்லலாம். வேணும்னா நீ செக் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இஃப் யூ வாண்ட் செக் இட் அவுட், இஃப் யூ வாண்ட் செக் இட் அவுட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஏற்கனவே பொருள் இருக்குது, இந்த இடத்துல ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இட்ஸ் ஆக்குபைடு, இட்ஸ் ஆக்குபைடு அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி உன்னால் மறக்க முடிஞ்சுது, இதை எப்படி உன்னால் மறக்க முடிஞ்சுது அப்படின்றத how could you forget this, how could you forget this அப்படின்னு கேட்கலாம். I could not find it அப்படின்னு சொல்லலாம்.
ஆக்சுவலாக இங்கே வைக்க வேண்டியதை வேறு இடத்துல மாற்றி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஐ மிஸ்பிளேஸ்ட் இட், ஐ மிஸ்பிளேஸ்ட் இட் அப்படின்னு சொல்லலாம். உன்னோட தப்புக்கு என்ன குறை சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை டோன்ட் blame me ஃபார் யுவர் மிஸ்டேக், டோன்ட் blame me ஃபார் யுவர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒன்றும் உன்னை குறை சொல்லவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஐ டோன்ட் blame you at all, ஐ டோன்ட் blame you at all அப்படின்னு சொல்லலாம். நான் செஞ்ச தப்புக்கு நான் என்னையே குறை சொல்லிக்கிட்டேன் அப்படின்றத ஐ blame myself ஃபார் மை மிஸ்டேக், ஐ blame myself ஃபார் மை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்டென்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் த வீடியோ. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காத பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். உங்களை மாதிரி இங்கிலீஷ் பேச ஆர்வமாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங் எவ்ரிவன்.